ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இந்த பூங்குடி இப்படி சொல்லிட்டா? அவகிட்ட இருந்து இப்படி ஒண்ணு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் இப்படி பண்ணானு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. உங்களை போய் எதுக்கு அவ கோவப்பட்டு பேசினா? மனுஷங்க எல்லாருமே மாறுவாங்க. ஆனா பூங்குடி பொண்ணு தானே. மாமா மேல கோவப்பட்டா அது நியாயம். உங்க மேல எதுக்கு அவ கோவப்படணும்? உங்க மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும் அத்தை. ஐயோ, உங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். கேட்காம இருக்கிறதே நல்லதுதான் அத்தை. மறுபடியும் நான் உங்களுக்கு அதை சொல்லி உங்க மனசை நான் ஏன் கஷ்டப்படுத்தணும்? சொல்லு பூங்கொடி. ரொம்ப சந்தோஷம் பூங்கொடி, ரொம்ப சந்தோஷம். நல்லது பண்ணிட்ட, ரொம்ப நல்லது பண்ணிட்ட. இத்தனை நாளா உன் மேல உசிரியை வச்சிட்டு இருந்த உங்க அம்மாவை ஒரே செகண்ட்ல தூக்கி போட்டுட்டல. கரெக்ட் தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷங்க வீட்டுல இருக்கவங்க பேச்சு கேட்கணும், அவங்க சொல்றதை மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதுக்காக உங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி அவங்கள அவமானப்படுத்தி அப்படிதான் நீ அவங்க வீட்டுக்கு விசுவாசமா இருக்கணுமா? அந்த மனுஷி அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாங்க? உனக்கு தள்ள பொங்கலாச்சே, சீர் கொடுக்கணுமே நினைச்சு உங்க அப்பாக்கு தெரியாம அவர்கிட்ட இருந்து பணத்தை திருடி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது தெரிஞ்சுதான் அவர் தேடி அவ்வளவு தூரம் வந்தாரு. வழக்கமா அவருதான் அத்தையை அசிங்கப்படுத்துவாரு, திட்டுவாரு. ஆனா இன்னைக்கு அவரு முன்னாடி நீ அதை பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷம் பூங்கொடி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இரு, நீ நல்லா இரு. மாறிடாத மாறிடாத, அப்படியே இரு, இதே மாதிரியே இரு. அதான் உனக்கு நல்லது. திட்டி முடிச்சிட்டீங்களா அண்ணி? இங்க பாரு, உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தான் இருந்தேன். மனசு கேக்கலையே. அதான் நீ யாரோ நாங்க யாரோன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? நீ உன் புருஷன் வீட்டோடயே சந்தோஷமா இரு, அது போதும் எங்களுக்கு. இந்த காது கேட்காத மனுஷன் எப்படி போனா உனக்கு என்ன? அண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. என்ன சொல்ல போற? சொல்லு. என்ன அண்ணி, நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி? நான் வேணும்னு தான் அம்மாவை அப்படி திட்டினே. என்ன சொல்ற? நான் திட்டினதுக்கு அப்புறம் நீங்க வீட்டுக்கு போனீங்களா? ஆமா. அப்பா என்ன சொன்னாரு? ஒண்ணு சொல்லல. அவர் ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. அத்தை எங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும் திட்டலனா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அம்மாவை கண்ணா பின்னமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருப்பாரு. அதுக்காக தான் அண்ணி நான் வேணும்னே திட்டினேன். மனசார நான் உங்களை ஒரு வார்த்தை சொல்லுவேனா? என்னால அது முடியுமா? நான் திட்டினதுனாலதான் அவர் அம்மாவை எதுவும் சொல்லாம விட்டாரு. ஐயோ, ஆமா பூங்கொடி, அவருக்கு தெரியாம அத்தை பணத்தை எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு கோவத்துலதான் அவர் அங்க வந்தாரு. அவரை நீ கண்ணா பின்னான்னு திட்டினதும் அவர் விட்டுட்டாரு போல. இது தெரியாம நான் கூட உன்கிட்ட கோச்சுக்கிட்டேன். சாரி பூங்கொடி, சாரி 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 பூங்கொடி. ஐயோ அண்ணி, அதை விடுங்க, பரவாயில்ல. இப்ப அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பாவம், அவங்க நீ திட்டினதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்னும் இல்ல அண்ணி, அவங்க அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா அண்ணி, அவங்களுக்கு தெரியும் நான் எதுக்காக அவங்கள திட்டினேன்னு. வீட்ல எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, அதை கேட்கறதுக்காக தான் நான் கூப்பிட்டேன். எல்லாமே ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி வைங்க அண்ணி, நான் அப்புறம் கூப்பிடுறேன்.
யாரு, பூங்கொடியா? ஆமாங்க அத்தை, அவ ஃபோன் பண்ணி நான் வேணும்னு தான் திட்டினேன். அம்மாவை எது மனசுக்குள்ள வச்சுக்கிற வேணான்னு சொல்லுன்னு சொன்னாளா? அத்தை, அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அவனால என்னை எப்படிம்மா திட்ட முடியும்? அவங்க அப்பா திட்டினா ரொம்ப திட்டிடுவாரு, அடிச்சிருவாருன்னு சொல்லிதான் இவ முன்னாடியே முந்திக்கிட்டு என்னைய திட்டிட்டா. எனக்கு தெரியாதா என் பிள்ளைய பத்தி? அத்தை, என்னால சத்தியமா நம்ப முடியல அத்தை. நீங்களும் பூங்குடியும் அப்படி இந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. இத நினைச்சாலே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னமா இருக்கு? நீ என் பொண்ணு மாதிரி தான். உன்னையும் நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். என் பொண்ணு என்னை எதுக்கு திட்டுறான்னு எனக்கு தெரியுமா? நான் சும்மா வருத்தப்படுற மாதிரி நடிச்சேன். அப்பதானே பூங்கொடி சொல்றது உண்மைன்னு ஓ மாமா நம்புவாரு. அவளால என்னை திட்ட முடியாதுமா.